ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா டாரோ வ்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பூந்தி லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி சுகர் வந்து நல்லா கரையணும். நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 2 ஏலக்காய் இருந்துச்சுன்னா அந்த 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து வெண்ணிலா எசன்ஸு வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். பிசு பிசுன்னு தான் இருக்கணும், ரொம்ப கம்பி பதம்லாம் வரக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூந்திக்கான மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு சோடா மாவு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பேனில் நெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஊற்றி ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு இந்த மாவு இப்படி ஊற்றினீங்கன்னா நல்லா பூந்தி மாதிரி ரெடியாகி வரும். இது வந்து நான் மிக்சிலெலாம் போட்டு அரைக்க போகிறது கிடையாது, ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாகிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பூந்தி லட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்து இதை எடுத்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் ஆயிலெலாம் வடிகட்ட ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஜீராவில் ஆட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க தேவையான நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பித்தா சூப்பராக நம்ம நினச்ச மாதிரி பூந்தி லட்டு ரெடியாகி வந்துடும். ஆக்சுவலாக கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதுதான் இந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டா பூந்தி லட்டு ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.